ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா காலிஃப்ளவர் சில்லி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்ச ஹாட் வாட்டரில் லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் வந்து இந்த பூவை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அதில் வந்து ஏதாச்சும் பூச்சி புழு அந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெட் சில்லி பவுடர், உப்பு, 65 மசாலா இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து வாஷ் பண்ணி எடுத்த வந்து பூவும் எடுத்துக்கிறோம், காலிஃப்ளவரும் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறோம். அது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த பூவில் வந்து லைட்டாக ஹாட் வாட்டரில் போடும்போதே லைட்டாக உப்பு சேர்த்துடணும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து 65 மசாலா சேர்த்துக்கோங்க. 65 மசாலா, அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 65 மசாலா சேர்க்கும் போது இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒன் டைம் இதே மாதிரி 65 மசாலா சேர்த்து பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி சேர்த்து நம்ம அந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாகிட்டால் அந்த பூவில் வந்து இது வந்து டிப் ஆகாது. இப்போ வந்து நம்ம வச்சுருந்த காலிஃப்ளவரையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரையும் அந்த மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த காலிஃப்ளவர் சில்லியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து கருகாமல் இருக்கும். இல்லைனா ரொம்ப கருப்பாக கலரில் ஆகிடும், உள்ளேயும் வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து 1 கப் டீ இல்லை காஃபி கூட ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.